ஸ்டாஃபுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குறுதி செய்தியை நாம் தியானிக்கும் முன்பாக இந்த ஆராதனைக்கு ஆசீர்வாதமாக ஆரம்பமாக எஸ்தர் அவர்கள் செய்வார்கள். தொடர்ந்து சில பாடல்களை நாம் பாடலாம். என்னை வழுவாமல் காத்தீரையா, வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா, வலம் பக்கத்தில் இருப்பதனா என் துணையாக இருக்கின்றீரே, என் வல பக்கத்தில் இருப்பதனா என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காய் இந்த கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த ஆன்லைன் மூலமாக கர்த்தருடைய ஆராதனையை நடத்தவும் ஆண்டவரே கர்த்தாவே, அநேக ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரமாக எங்களுக்கு ஆண்டவரை தந்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த ஆராதனை வேளையை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவீராக. ஆலயத்தில் வைத்து நாங்கள் இதை நடத்துவதனாலே இந்த ஆலயம் முழுவதும் உங்களுடைய பிரசனம், உங்களுடைய சமூகம் ஆலயத்தை நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறையா. உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று நாங்கள் பார்க்கிறோமே. மெய்யாகவே உங்க ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசனம், உம்முடைய அளவில்லாத அபிஷேகம் இந்த நாளிலே இந்த வேளையிலே இறங்கி வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக தேவ ஆவியானவர் முன்னின்று நடத்தும்படி செபிக்கிறோம். சகலவற்றையும் ஆவிக்குள்ளாய் நடத்தும். பாடல் வேளை ஆசீர்வதியும், ஆராதனை வேளை ஆசீர்வதியும், தேவ செய்தி ஆசீர்வதியும். முன்னின்று நடத்துகிற ஊழியக்காரர்களை கர்த்தர் தமது கரத்தில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும் ஆண்டவரே. தமது ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலையாய் மாற்றுகிற தேவன் இந்த கால வேளையிலே ஆண்டவரே அக்னியாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். பேசுகிற வார்த்தையிலே உடைய வல்லமை வெளிப்படட்டும், உடைய அபிஷேகம் வெளிப்படட்டும். கேட்கிற ஆத்துமாக்கள் மெய்யாகவே இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும்படியாய் ஆண்டவரே கர்த்தாவின் கிரியை செய்வீராக. அன்று கலங்கியிருந்த எம்மாவூர் சிஷ்யரோடு கூட பேசின போது ஆண்டவரோட கலக்கங்கள் மாறினது ஆண்டவரே. அவர்கள் எதிர்காலத்துக்குரிய ஒரு நம்பிக்கை வந்தது ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்படிப்பட்டதான ஒரு கிரியை செய்வதை ஜெபிக்கிறையா. தேசம் எங்கும் கலக்கம் ஆண்டவரே, உலகம் முழுவதும் கலங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா மக்கு ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலை நாங்கள் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறையா ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதிருங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களோடு இருக்கிறேன் சொன்னீரே ஆண்டவரே. கர்த்தர் நாட்களிலே இந்த பயங்கரமான சூழ்நிலைகள் ஆண்டவரே, இந்த வைரஸ் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உலக ஜனங்கள் மத்தியிலே, கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே, சபைகள் மத்தியிலே, பரிசுத்தவான்கள் மத்தியிலே கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறையா. கர்த்தர் கூட இருப்பீரானால் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் ஒரு நிமை பொழுதிலே எல்லா வாதைகளும் அகன்று போகும் ஆண்டவரே. ஒரு காற்றை வீசின போது அன்று வாதைகள் அகன்றது ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாட்களிலும் கூட ஒரு எழுப்புதலின் காற்று, ஒரு அசைவு எங்கள் நடுவிலே
ஆண்டவரே இறங்குமானால் நிச்சயமாகவே தேசத்துக்குள்ளாய், ஜனங்களுக்குள்ளாய், சபைகளுக்குள்ளாய் ஒரு மாறுதல் வரும் ஆண்டவரே, ஒரு விடுதலை கிடைக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரையா. பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசி அவளை தைரியப்படுத்துகிறாக. ஒவ்வொரு சபைகளையும் பரிசுத்தவான்களையும் ரத்தத்துக்குள் வைத்துக் கொள்கிறாங்க. விசேஷமாக எங்கள் சபையான பாதத்தில் வைக்கிறோம். வாதை கூடாரத்தை அணுகாதபடிக்கு, எந்த பொல்லாப்பும் நேரிடாதபடிக்கு இரவும் பகலும் அக்கினி ஸ்தம்பமான தேவன் தூதர்களை வைத்து ஒவ்வொரு குடும்பங்களையும், சிறு குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், பெரியோர், முதியோர் அனைவரையும் ரத்தவேறி அனுப்பினாங்க. இந்த புதிய மாதம் முழுவதும் கர்த்தர் தமது பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை நான் திருப்தியாளர் சொன்னீரேன். ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொன்னீரே. இந்த வார்த்தையின்படி வெட்கப்பட்டு போகாதபடிக்கு திருப்தியோடு ஆவிலும் ஆத்மாவிலும் சரத்திலும் வாழ்ந்து சிரித்திருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாட்களில் ஆங்காங்கே கூடி செபிக்க எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு எங்களை யாவரையும் பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருடைய வருகை இருக்குமானால் குடும்பமா நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. இந்த ஆலயம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். தொடர்ந்து இந்த புரோகிராமை பொறுப்படுத்த நடத்தும். ஒழிகாலுக்கு வேண்டிய கிருபையும் பலனை அபிஷேகத்தை தந்த நடத்தும். ஆசீர்வதி, பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் ஐயா. வல்லமையுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே தைரியமாய் வெளிப்பட கிருபை செய்கிறாங்க. இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாட்டு முதல்ல 26வது பாடல். முதல் 2 சரணங்கள், அப்புறம் 7வது சரணத்தில் நம்ம பாடலாம். காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடுகிறேன். காலையும் மாலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துதி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துதி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே முகத்தை தேடுவேனே. கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். முகத்தை தேடுவேனே. கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடார். கெட்டும் பயந்தீடும் பக்தர் யாவர் விருப்பமும்
பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். யாரையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. ஜபத்தோட ஜெயங்கீதங்கள் பாட்டு புஸ்தகத்தில் 51வது பாடல், வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீரநாடை நடந்தோம் என்ற பாடலை நாம் பாடலாம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் சாமியாவை கோடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் சாமியாவை கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். ஆயிரந்தால் துன்பம் வந்தாலும் அழியாது, அழியாது. ஆயிரம் துன்பம் வந்தாலும் அழியாது, அழியாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அவரை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அவரை வென்று விட்டோம். வீரநாடை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவை விசுவாசத்தேடையத்தான் வென்றிடுவோம். விசுவாசத்தேடையத்தான் விசுவாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். நாம் எல்லாரும் காரணமோடு கர்த்தர் சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம். இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், சோத்திரம். இந்த புதிய பாத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆனாலும் இந்த சபை மக்கள் சிறசனையோடு உங்களுடைய கருத்தை வைத்து எங்களை ஆசீர்வதிக்க நாம் சோதனைக்கிறோம், சோதனைக்கிறோம், சோதனைக்கிறோம். ஆனாலும் இந்த செய்தி எங்களுக்கு பிரயோஜனமாய் இதை மாற்றி கொடுக்கும்படியாக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் 3ஆம் தேதி மே மாதத்தில் கர்த்தர் நம்ம கொடுக்கின்ற வாக்குத்தத்த செய்தியை நாம் சற்று தியானிக்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோமா? ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது
சூரியன் அஸ்தமிக்க தொடங்கி கர்த்தருடைய நாமத்துக்கும் சூரியன் உதயக்கும் திசைக்கும் தொடங்கி அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் விரதமாய் கொடியேற்றுவார். இந்த இயேசு 59ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தமாக இந்த மாதம் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்த செய்தியை நாம் ஜெபத்தோடு தியானம் பண்ணி கர்த்தரை மையப்படுத்தலாம். இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த கொடிய நாட்களில் பல நெருக்கங்கள் இருந்த நாட்களில் நமக்கு விரோதமாய் சத்துரு வரும் பொழுது வந்தாலும் சத்துரு எந்த வழியில் எழும்பி கிரியை செய்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காய் பரிந்து பேசி நமக்காய் போராடி ஜெயக்கொடியை ஏற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கர்த்தரை துதிக்கின்றோம். ஆகவே இந்த பகுதியில் வாசிக்கப்பட்ட அந்த தியானிக்கப்பட்ட அந்த வசனம், எந்த வழியிலாயும் சத்துரு வரும் பொழுது அவர் நமக்காய் கொடியேற்றுகிற ஒரு தேவனாய் நம்மத்தில் வந்திருக்கிறார். இதுக்கு வேதத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 17 வரை நாம் வாசிக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய நேரம் இது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், மற்றது நாம் தொடர்ந்து செய்தியை கொடுக்கின்ற 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அபிலேகர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். இந்த சம்பவம் நம்ம நல்லா தெரியும். யாத்திரா 17ஆம் அதிகாரத்தில் 8 முதல் கடைசி வரை நாம் வாசிக்கும் பொழுது ரெவிதீமிலே அபிலேகர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறார்கள். அந்த யுத்தம் நடக்கின்ற சம்பவத்தில் ஒரு காரியம் நடக்கிறது. மோசே யோசுவாவை அழைத்து சொல்கிறார், நானும் ஆரோனும் ஊரனும் மலை உச்சிக்கு ஏறி அங்கே கரத்தை உயர்த்தி நாங்கள் கர்த்தரை பார்த்து செபிக்க போகிறோம். நீர் கொஞ்சம் ஜனங்களை தெரிந்து கொண்டு கீழே அமைதியோடு யுத்தம் பண்ணு என்ற ஒரு ஆலோசனை கட்டளை கொடுக்கின்றார். இந்த இடத்துல யுத்தம் நடக்கிற பொழுது மோசே மலை உச்சியில் நின்று தன் கரங்களை உயர்த்தி கர்த்தரை பார்க்கின்ற பொழுது கீழே யோசுவாவுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்து கொண்டே வருகிறார். மோசனுடைய காரம் உயர உயர அங்கே நடக்கிற காரியம் கீழே யோசுவாவுக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். அதே சமயத்தில் மோசனுடைய காலம் தளர்ந்து போகும்போது தாழ்ந்த போகிற வேலையில் அம்மையுடைய காரணம் அங்கு உயர்த்தப்பட்டு அவள் வெற்றி எடுக்கிறார்கள். இப்போதுமாய் வெற்றி மாறி மாறி வருகிற பொழுது இந்த ஆரோன் ஊரன் என்ன செய்யறதுன்னு கேட்டால் ஒரு கல்லை கொண்டு வந்து அந்த கல்லின் மேலே மோசை உட்கார வைத்து ஆரோன் ஒரு பக்கம் ஊரின் ஒரு பக்கம் அவர் கரத்தை உயர்த்திக்கிறத நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். அந்த யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் அந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது 15, 16 வாசிக்கலாம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியா தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் நடக்கும் என்றான். இங்கே நாம் பார்க்கின்ற சம்பவம்
முன்ன குறிப்பிட்டது போல மோசையின் கரம் உயர்த்தப்படும் பொழுது இஸ்ரவேலுக்கு ஒரு வெற்றியை கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய கரம் தாழ்ந்த பொழுது அமெரிக்கன் மேற்கொள்கிறார்கள். அதனால அவங்க என்ன செய்யணும், மோசைக்கு ஒரு கல்லை வச்சு உட்கார வச்சு அதே சூழ்நிலையை ஜபம் குறைய வெற்றி குறைகிறது. ஆகவே இந்த மாதத்தில் இது ஒரு வாக்குத்தத்தை தியானிக்கும் பொழுது இந்த மே மாதம் முழுவதும் நம்முடைய ஜப வாழ்க்கை அதிகரிக்கும் பொழுது அநேக வெற்றிகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு வேளை அதுக்கு மாறாக ஜபம் குறையுமானால் வெற்றி அல்ல, தோல்விதான். ஆக இங்கே மோசை பலிபீடம் கட்டி அந்த இடத்துக்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். யெகோவா நிசி என்றால் எங்கள் கொடி வெற்றின் கொடியே. ஏசாயா 59:19 நாம் தான் பார்க்கிறோம். ஆவியானவர் அவன் விரோதமாக கொடியேற்றுவார். அமலேக்கிற இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும் பொழுது யெகோவா நிசி இருந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்றவர் என்று நம்மத்தில் அசுவோடை கொண்டிருக்கிறார். இந்த மே மாதத்தில் நம்ம கூட அமலேக்கிற மாத்திரம் இல்லை, யார் வந்தாலும் கர்த்தர் நம்ம வெற்றின் கொடியை நிச்சயமாக நாட்டுவார். அவர் ஏனென்றால் ஜெயக்கரசு நம்ம ஜெயமான பாதையில நடத்தக்கூடியவர். எந்த வழியில சத்துரு வந்தாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் பலிபீடத்தை கட்டுவோம், அதை யெகோவா நிசி என்று பெயரிடுவோம். ஏனென்றால் அதை வெற்றின் கொடி. தற்போது காணுகின்ற எந்த ஒரு போராட்டம் குறிச்சதை கண்டு நாம் கலங்காமல் நமக்காக வெற்றி கூடி நாட்டுகிற யெகோவா நிசி நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, 2 நாளுக்கும் 20ஆம் அதிகாரத்தில் 26 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு வருஷத்தை முதல்ல வாசிக்கலாம். 26ஆம் வசனம் 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 4ஆம் நாளில் பெராக்காவை கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அதனால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்ற பெயர் தெரிவித்தார். இந்த இடத்துல நான் சுருக்கமாக சொல்லிவிடுறேன். இது வாக்குத்தத்த செய்தி 1 முதல் 26ஆம் வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது 26ஆம் வசனத்தில் பெராக்கா பள்ளத்தாக்குல 4 நாளில் ஒரு பெரிய வெற்றி அவர்கள் எடுத்தாங்க. இது ஒரு வெற்றி கொடின்னு சொல்லலாம். யோசபாத்தும் அவர் ஜனங்களுக்கும் 4ஆம் நாளில் பெராக்கா பள்ளத்தாக்குல ஒரு பெரிய வெற்றியின் கொடியை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வெற்றியின் கொடியை வெற்றியை அவர் கொடுப்பதற்கு ஒரு 3 முக்கிய காரணம் இருக்கிறது. 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்தின் முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமிலும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவனின் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்தின் குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதனே உம்முடைய நாமத்திற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம். 2ஆம் அதிகாரம் சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசும் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவிற்கும் உபவாசத்தை தான் முக்கியம்.
4ஆம் நாளிலே பராக்காவிலே யோசாபாத்துக்கும் அவருடைய மக்களுக்கு இந்த பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுப்பதற்கு முக்கிய காரணம் என்றால் அந்த நெருக்கமான சூழ்நிலைகள் 4 பக்கம் மற்ற ராஜாக்கள் யுத்தத்தை நெருக்கி கொண்டிருக்கிற நேரம் அது. அந்த நெருக்கடியான நேரத்தில் யோசாபாத்து தன் ஜனங்களோடு உபவாசத்தோடு கர்த்தரை தேட ஆரம்பித்தான். ஆக இதை நாம் என்ன பார்க்கிறோம், நமக்கு இந்த 4ஆம் நாளில் ஒரு வெற்றி வேணும்னா முதலாவது நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை தேட வேண்டும். யோசாபாத்து அவருடைய ஜனங்கள் கர்த்தரை தேடினார்கள். சங்கீதம் 34:4 நாம் வாசிக்கிறோம். நமக்கெல்லாம் மிக தெரிந்த ஒரு சங்கீதம் அது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். தாவீதோட அனுபவம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை செய்ய கொடுத்தா, என் தேவதை மயில தந்தா, எல்லாம் தீமை விலைக்கு பாதுகாத்தா, விடுதலைக்குன்னா. இந்த வசனம் நாம் என்ன கற்றுக்கொள்ளணும்னு கேட்டால், நாம் கர்த்தரை தேடும் பொழுது இப்போ நமக்குள்ள எல்லாம் பயந்து கத்தை மாற்றணும். நாம் எந்தெந்த சூழ்நிலை பயந்து கொண்டிருக்கிறோம், எதை கண்டு கலங்கி இருக்கிறோம், அல்ல எதிர்கால வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று கலக்கத்தோடு கூட வந்திருக்கலாம். அவை தாவியுடைய எல்லாம் கலக்கத்தை பயந்து விடலாக்க கத்த நம்பத்தில் வந்திருக்கிறார். அதுக்கு அவர் செய்தது என்னன்னா கர்த்தரை மாத்திரம் தேடினார். 10ஆம் வசனத்தை கூட வாசிக்கிறேன். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது 34ஆம் சங்கீதம், சிங்கக்குட்டிகள் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து ஆட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையும். இதே நாம் அறியணும். கர்த்தரை தேடும்போது பயமாத்திர நம்மகிட்ட அகலவில்லை, தேடுகிற ஒவ்வொரு நன்மையும் குறையப்படாது. ஒருவேளை சிங்கத்துடைய குட்டிகளுக்கும் சாப்பிடுக்கிற பட்டினி கிடைக்கலாம், ஆனால் ஆண்டவரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. இந்த மே மாதத்தில் கர்த்தரை தேடும்போது ஆவிக்கிற நன்மை குறையாது, சரீர நன்மைகள் நிச்சயமாக குறையாது, எந்த நன்மை குறையாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆகவே நாம் மே மாதம் நமக்காக ஜெயக்கொடி ஏற்ற நம்மோடு இருக்கிறார். முதலாவது நாம் என்ன செய்யலாம், கர்த்தரை தேடுவோம். கர்த்தரை தேடினபடி தான் யோசாபாத்து ராஜாவுக்கு மக்களுக்கு பெரிய வெற்றி. 2வதாக 12ஆம் வசனம் 2 நாளாகமும் 20ஆம் அதிகம் 12ஆம் வசனம் மிக தெரிந்த வசனம் அது. எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு விரல் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்க. அதுதான் முக்கியப்படுது. ஏற்கனவே ஒரு சம்பவத்தில் வாசிக்கிறோம். 2வது அவர் என்ன செய்யறாங்கன்னா, தன் ஜனங்களோடு அவருடைய கண்கள் கதவை தான் நோக்கி கொண்டு இருந்தது. வெற்றி அவளுடைய ஈஸியாக கிடைக்காது. அவன் நம்ம வெற்றி கூடிய தரணும்னா யோசபாத் செய்த 2வது காரியம்னா அவருடைய கண்கள் கர்த்தரை மாத்திரம் நோக்கி கொண்டிருந்தது. மனுஷனை அல்ல, மற்ற ராஜாக்கள் அல்ல, மற்ற பரிகாரி அல்ல, அவருடைய கண்களும் மக்களுடைய கண்கள் தேவனாய கர்த்தருடைய கண்களை மாத்திரம் நோக்கி கொண்டிருந்தது. இதே சங்கீதம் 34:5 தாவீது சொல்ற வாசிக்கலாம். 34 அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நோக்கி பார்த்து முதலாவது பயம் நீங்கினது. இப்ப தாவீது அவரோட மக்கள் அவரோட கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்க. அவரோட பலன் என்ன, அவன் முகங்கள் வெட்கப்படவில்லை, பிரகாசமாய். இதில் நடந்த அந்த முகங்கள், கலை இழந்த சோர்ந்து போன அந்த முகங்கள், கலைஞன அந்த முகங்கள் இப்ப வெட்கப்படலை, அந்த முகங்கள் பிரகாசிக்கப்பட்டது. யாத்திரை 34ஆம் அதிகாரத்தில்
28 முதல் 30 வாசிக்கும் பொழுது மோசே இரவும் பகல் 40 நாட்கள் சீனாமையில சோம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த 40 நாட்கள் அவருடைய முகம் கதிரை மாதிரி பார்த்து கொண்டிருந்தது. ஒரு வசந்த வாசிக்கலாம் 28, 29. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக் கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிறது. தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியான். பார்க்கிறோம் 40 நாட்கள் இரவும் பகலும் அவன் கண்கள் கதையே பார்த்து கொண்டது. அவன் திரும்பி ஒழுங்காக வரவில்லை. தன் மக்களுக்கு வேண்டிய கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் கொண்டு வரான். ஏன்னா 40 நாளுக்கு பிறகு மோச வெறுமையாக வரக்கூடாது. இந்த மக்களை நடத்துவதற்கு, அவர் ஆசீர்வாதம் பெறுவதற்கு, நன்மை பெறுவதற்கு, அவர் ஆகையை வளர்வதற்கு ஆண்டவர்களிருந்து ஆசீர்வாதம் கொண்டு வரணும். இந்த 40 நாட்கள் ஆண்டு முகத்தை பார்த்தனால்தான் கட்டளைகள் கற்பனைகளை கொண்டு தன் ஜனங்களுக்கு மத்தியில் இறங்கி வருகிறார். அதோடு அவருடைய முகம் பிரகாசிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு தெரியல. எல்லாரும் அவனை கண்டு பிள்ளைக்கு ஓடுறாங்க, பயப்படுறாங்க. ஏனென்றால் அந்த 40 நாட்கள் ஆண்டவரை பார்த்ததுனாலே, நோக்கி பார்த்தனாலே முகம் பிரகாசிக்கப்பட்டார். மே மாதம் நாட்களில் நாம ஆண்டு சமுதிரம் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி சில மணி நேரமெல்லாம் சில நாள் இருக்கலாம் காத்திருந்தவர் முகம் நோக்கி பார்ப்பீங்கன்னால் உங்களை போஷிக்கு, உங்களை காப்பாற்ற, உங்களை வழி நடத்த எடுத்து பயன்படுத்தக்கூடிய கட்டளை கத்த தருவார். அது மாத்திரமல்ல, காத்திருக்கிற வறுமையால உங்கள் முகத்தை அவர் பிரகாசிக்கப்படுவார். ஆகவே மோசே ஆண்டு சமுதிரம் அவர் நோக்கி பார்த்தபடினால்தான் அந்த ஆசீர்வாதங்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கடைசி வசனம் என்று நினைக்கின்றேன். அப்போஸ்தலர் ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள் அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து சேவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவன் முகம் தேவத்துடன் முகம் போல இருக்க கண்டார். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை முழுவதும் கத்திரியை பார்த்துட்டு வர அனுபவம். கல்ல இருந்து அவனை கொலை செய்யும் பொழுது கூட அவன் கண்கள் கத்தர் தான் பார்த்தான். எந்த சூழ்நிலை எங்கேயும் பார்க்கல. இப்போ அவனுடைய முகம் எப்படி இருக்குன்னா தெய்வத்துடைய முகங்கோட பிரகாசம் இருந்தது. மற்ற 17ஆம் அதிகாரம் நமக்கு நல்லா தெரியும். 1-2 வசனத்தில் மறுரூப மலையில இயேசுடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கப்பட்டது. தெரிஞ்ச வசனம். மற்ற 17:1-2 இந்த மறுரூப மலையில அந்த ஜெபிக்கிற ஜெப வழியில அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. இந்த மே மாதம் நாம் பிரகாசிக்கிற ஒரு மாதமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, யோசபாத்துக்கு இந்த பெரிய வெற்றி கொடுப்பதற்கு முக்கியமான இன்னொரு காரியம் இருக்கிறது. 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரை வாசை கேட்போம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா புருஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் தங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகமொழிந்தார். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரர்களும் கோராமியரின் புத்திரர்களும் இருந்த லேவியர் எழுந்திருந்து
இருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும். இந்த பிறகு வளர்ந்தாங்க 4ஆம் நாளில இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுப்பதற்கு முக்கிய காரணம், மூன்றாவது காரணம் என்ன? அவர்கள் என்ன செய்யறாங்க? துதிக்கிற ஜனங்களை, பாடுகிற ஜனங்களை முன்னே நிறுத்தினார்கள். முதல் நாள் சொன்னேன், அவர்கள் கர்த்தரை தேடினாங்க. இரண்டாவது கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். மூன்றாவது அவர்கள் சுய பலத்தை நம்பவில்லை, சுய ஞானத்தை நம்பவில்லை, சுய அறிவை நம்பவில்லை. எதை நம்பினாங்கன்னா அவர்கள் துதிக்கிற மக்களையும் பாடுகிற மக்களை முன்னே நிறுத்தினார்கள். கர்த்தரை முன்னே நிறுத்தினார்கள். இந்த 22 வாசிக்கும் பொழுது, அவர்கள் துதிக்கும் பொழுது, பாடும் பொழுது, ஆர்ப்பரிக்கும் பொழுது என்ன நடந்தது? 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை. இந்த வெற்றி எப்படி வந்து பாருங்க. அவங்க பாடினாங்க, துதித்தாய், ஆர்ப்பரித்தார்கள், கர்த்தரை முன்ன வச்சாங்க. அதனால அந்த சத்துருக்கள் தங்களுக்குள்ள என்ன செய்தாங்க? ஒருவருக்கு வெட்டி வாழ்ந்தார்கள். அதை பிறகுதான் கொள்ளோடுமை பெற்று எல்லாரும் பெற்றுக்கொண்டு மாத்திரம் இல்லை, 4ஆம் நாளிலே பிறகாலே பெரிய வெற்றி. யெகோவா நிசி 4ஆம் நாள் பிறகால ஒரு வெற்றி கூடிய கருத்தை கொடுக்கிறார். அதுக்கு அவங்க 3 கருத்தை செய்தாங்க. கர்த்தரை தான் தேடினார்கள். நாமும் கர்த்தரை தேடுவோம். அவருடைய கண்ணில் கர்த்தரை மாதம் நோக்கி பார்த்தது, நாமும் கர்த்தரை மாதம் பார்க்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் பாடி துதித்து ஆராதனை செய்யும் பொழுது அங்கு தேவனுடைய வல்லமை இறங்க வந்து பெரிய வெற்றியை நாம் தருகிறோம். இறுதியாக ஒரு காரணம், யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இன்னைக்கு 42, 43ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன், நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்நிலைக்கும் ஜனங்கள் விசுவாசிக்க முடியாது, அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் போய்விட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். உயிரோடு வெளியே வந்தான். ஒரு ஆளுநர் சொல்லாமா கர்த்தருக்கு மகிமை. இயேசு 4 நாளுக்கு பிறகு கல்லறைக்கு வர்றாரு. மறிச்சு போயிட்டான் லாசர். அவர் செய்த முதல் வேலைன்னா கர்த்தரை துதிக்கிறார். சொல்ல லாசரை வெளியே வான்னு சொன்ன உடனே அந்த துதியின் சத்தத்தினுடைய வல்லமை, அந்த துதியின் சத்தத்துடைய அபிஷேகம், அதிகாரம் மயத்தவனுக்குள்ள வந்த பொழுது அவன் கட்டில் அறுக்கப்பட்டு உயிரோடு எழுப்பினான். துதிப்பதனால பல அதிசயங்களை கர்த்தர் வாழ்க்கை செய்தார். இந்த மே மாதம் கர்த்தர் லாசர் வாழ்க்கையில மரித்த லாசர் வாழ்க்கையில் எந்த அற்புதம் செய்தாரோ அதே போன்ற அற்புதங்களை இன்றைக்கு நம் மத்தியில், சபை மத்தியில் கர்த்தர் செய்வாராக. துதிக்க வேண்டும். பிறகு வீட்டுக்கு போய் வாசிங்க. இந்த யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. அப்போது கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிறார். இந்த 7 நாள் கிளை செய்ய அழகை சுற்றி துதிங்க என்று சொல்கிறார். இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 20ஆம் வசனம்.
யோசுவா 6 எக்காலங்களை ஊதுகையில் எக்காலம் ஊதுகையில ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அது அவரால சொல்லாமா மயமுட்டான். 7 நாள் சொல்லிட்டாங்க. 20ஆம் வசனத்துல அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. ஒரு வெடி பொருள் ஆச்சியோ 1000 மக்களை வச்சு உடைக்கிறாங்க. மக்கள் 7 நாள் சொல்லிட்டாங்க. அந்த துதியினுடைய வல்லமை தான் அந்த எரிகோ மதில் கீழே விழுந்தது. இந்த பிசாசு நமக்கு விரோதமா இது போன்ற கோட்டைகளை உண்டாக்கி பல தடைகளை உருவாக்கி நமக்கு விரோதமாக செயல்படலாம். நாம் செய்ய வேண்டியது எந்த எரிகோவாக இருக்கட்டும், எந்த மதிலாக இருக்கட்டும், நாம் சுவாத்திரம் பண்ணி திருப்பமானால் அந்த அலங்கு விழுந்து போல பிசாசுடைய கிரைகள் விழுந்த போகும். கர்த்தரை மகிமையுண்டாகட்டும். கடைசியாக இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தை சொல்லி இந்த ஆராதனை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். லூக்கா 4ஆம் அதிகாரத்தை நான் எடுத்துக் கொள்ளலாம். முதல் வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகும்போது 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாக இருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அவர் பதிலுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இங்கே பாருங்க, 40 நாட்கள் அவர் உபாசம் பண்றார். வண்ணாந்திரம். இப்ப சோதனைக்காரன் சோதிக்க வந்துட்டான். இயேசு கிறிஸ்து சோதனை எப்படி செய்கிறார், தனக்கு வந்த சோதனை எப்படி மேற்கொண்டா என்றுதான் அந்த வசனம் காணும். அவன் என்ன செய்தான், தேவகுமாரா இருந்தா இந்த கல் அப்பமா செய்து சாப்பிடுங்க, உனக்கு பசியா இருக்கிறத கல் அப்பமா செய்து சாப்பிடுங்க. இயேசு என்ன சொல்றாரு, அவர் பதிலுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த சாத்தானை எப்படி ஜெயிக்கிறான்னு கேட்டா, ஒரு பட்டத்தை எடுத்தோம், ஒரு ஈட்டி எடுத்தோம், ஒரு சாமட்டி எடுத்தோம் இல்ல இல்லையா, எப்படி எடுத்தோம்ன்றா ஆண்டோட வசனத்தை வேத வசனத்தை கையில் எடுக்க மேற்கொண்டு கேட்டார். 40 மாத்திரமல்ல தேவன் வாயில ஒவ்வொரு வார்த்தையும் விளைப்பன் எழுதிருக்கிறது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஈன சாத்தான இந்த சோதனை காலத்தை எப்படி ஜெயிக்கிறேன்னா ரொம்ப ஈஸி. வேத வசனத்தை கொண்டே அவனை ஜெயித்தான். அது மாத்திரமல்ல 5ஆம் வசனம் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் எல்லா ராஜ்யங்களும் ஒரு நிமிஷத்திலே காமிச்சுதான். எப்போ ஒரு நிமிஷம் உலகத்தில் எல்லா அதிகாரத்திலும் காமிச்சு இவைகள் எல்லாவற்றும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இந்த அதிகாரம் எல்லா அதிகாரத்தையும் மகிமையோடு நான் தருவேன். இவைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவர்களுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னார். இயேசு அவனுக்கு பின்னாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு. இங்கே ஆண்டவர் வசனம் தான், இயேசு வசனம் தான் எடுக்கிறார். உலகத்துல எல்லா ராஜ்யங்கள் எல்லாம் காமிச்சு அந்த அதிகாரி துறைத்தனைகள் மகிமை எல்லாம் உனக்கு நான் தரேன், என்ன பணிந்துக்குவான். இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு, அப்பாலே போ சாதானே. ஆண்டோட வசனத்தை மேற்கொண்டு கேட்டார். இப்போ நமக்கு சோதனை வந்து கொண்டுதான் இருக்கும். இப்போ நான் போகிற காலம் அப்படிதான் இருக்குது. ஒவ்வொரு நேரமும் சோதனைகள் கடந்துதான் போகிறது. தீய தண்ணீரை கடந்து வந்தோம், மனுஷன் தலைமையில் ஏறி போக பண்ணிடு. ஆனால் தேவனுக்கு அது செய்ய போனத்தில் கொண்டு வந்து விட்டு அது ஒரு நாள் இருக்கணும். தேவ ஜனங்களுக்கு ஒரு செழிப்பான நாட்கள் தீயா இருக்கட்டும், தண்ணீராக இருக்கட்டும், மனுஷன் தலைமையில் கூட ஏறி போகட்டும். அதை முடிவில் செழிப்பானதை கற்று வச்சிருக்கிறான்.
அந்த சோதனைகளை ஜெயிப்பதற்கு என்ன செய்யலாம்னா ஆண்டவர் வாசகம் கடைசியாக நீங்கள் 9 முதல் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உட்படிகையின் மேல் தேவாலய உட்படை மேல அவரை நிறுத்தி தேவனுடைய குமாரனை ஆனால் இங்கே இருந்த கீழே தாழ முடியும் ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் அவனுக்காக வசனம் தெரியும். நாம் நினைக்கிறேன் பிசாசு கொண்டு அவனுக்கு எல்லாம் தெரியும். ஒரு நொடியிலே உலகத்தை காமிச்சு இல்லையா? இவன் சொல்ற வசனம் நீங்க மேல குதிங்க, நீங்க உங்க பாதை மேல இல்லாதபடிக்கு அவர்கள் உங்களை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொல்றான். என்ற வசனத்தை தான் அவனை சொல்றான். எல்லாம் நடந்தது இப்போ அதற்கு இயேசு தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனையை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனார். கர்த்தருக்கு மகிமையாடும். அல்லேலூயா. இங்க 3 சம்பவத்திலும் நம்முடைய ராட்சியராகிய இயேசு கிறிஸ்து சோதனை நாட்களில் சோதனைக்காரன் பிசாசை வேத வசனத்தை கொண்டே ஜெயப்படுத்தான். ஏசு 59:19 படி அவர் சத்துரு வெள்ளம் போட்டு வரும்போது ஆர்மியானதாமே விரோதமாக கொடியேற்றுவோம். யாத்திரா 17 நாம் பார்த்தது போல யெகோவா நிசியா இருந்து நமக்கு ஜெயப்படி தருவார். யோசபாத்தும் ஜனங்களுக்கும் 4 நாள் பறக்கான பெரிய வெற்றி கொடி கற்றுக் கொடுத்தார். நாம் கத்தரை தேடுவோம், கத்தரை நோக்கி பார்ப்போம், கத்தரை ஆராதிப்போம், இயேசு போல கத்தரை துதிப்போம். அங்கே எரிக கோட்டை உடன் கொடுத்து துதித்தார்கள். அப்போ சில 16 அதிகாரத்தில் பவுலும் சீலும் கட்டப்பட்ட பொழுது பாடி துதித்தார்கள். திருசாலை அசைந்தது, ஒரு எழுப்பு உண்டானது, அநேகருடைய கட்டைகளுடைய எழுப்பப்பட்டது. இயேசு கிறிஸ்து சோதனை நாட்களில் அவர் எடுத்த ஆயுதம் வேத வசனம் தான். நாம் விரோதமாய் பிசாசு என்ன செய்தாலும் நாம் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு ஆயுதம் ஜெபம் பண்ணி முழங்கால் பாடிட்டு ஜெபம் பண்ணி ஆண்டோட வசனத்தை தான் கைகள். இந்த வசனம் தான் நமக்கு இந்த வாதம் மாத்திரம் வரும் நாட்களே ஜெய கொடி கொடுக்கும். நாம் ஏசிய 2ஆம் சபை மக்கள் இந்த செய்தியை தியானம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தை போடுத்து ஜெயிப்பீங்க. இது ஒரு திருக்கு தரிசனமாக இந்த வேத வசனம் ஏசு 59:19 திருக்கு தரிசனமாக இந்த சபை மக்கள் வாழ்க்கையை கிரை செய்வராக. அதை சீக்கிரம் நீங்கள் கைட்டு செய்கிற வேலைகள், தொழில் துறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இழந்ததெல்லாம் கர்த்தர் ரெட்டிப்பாக திரும்ப கொடுப்பாராக. நாம் ஜெயிப்போம். வீட்டை கிருஷ்ணகுமார் ஜெயிப்பார்கள். சோதராண்டவரே, பரலோக பிதாவே, துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக சோதராண்டவரே, கர்த்தர் எங்களோடு நீர் ஆண்டவரே யெகோவா நிசியாக நீர் வெளிப்பட்டீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் ஜெயம் கொடுக்கிற தேவன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உண்மையை நோக்கி பார்க்க, உண்மையை தேட, உண்மையை நம்பி ஆண்டவரே உண்மையை துதிக்க ஆண்டவரே உங்களுடைய வேத வசனங்களை கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஜெயம் பெற கர்த்தரை உதவி செய்ய ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. சோதனை வரும்போது ஆண்டவரே உண்மையே நாங்கள் சார்ந்த உங்களுடைய வார்த்தைகளை உறுதியாக பிடித்துக் கொள்ள ஆண்டவரே கர்த்தரை திரும்பிதான் ஆண்டவரே. எல்லா தடைகளை நீங்களும் கர்த்தர் ஆண்டவரே வசனத்தை கேட்டு விசுவாசத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் யெகோவா நிசியாக நீர் ஆண்டவரே வல்லமையாய் கிரியை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய முகங்கள் பிரகாசிக்கப்படுகிறதற்காக சோத்திரமானது, எல்லா எரிகோ கோட்டைகள் விழுகிறதற்காக சோத்திரம், எல்லா குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறுகிறதற்காக சோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்ய உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டபடி அழகத்துல சோதரமானோம். புதிய வாரம் உங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். அதற்காக கர்த்தர் சோதரமானோம். ஆத்மாவே கர்த்தர் சோதரி, நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் சோதரி, ஆசீர்வாதம் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்முடையோடும் மற்றும் இருப்பதாக.
God bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.